வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஆம்லெட் ரெசிபி தான். எப்பவுமே நீங்க ஒரே மாதிரி ஆம்லெட் செஞ்சு போர் அடிச்சிருச்சா, அப்ப இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டைல்ல ஒரு ஆம்லெட் செஞ்சு பார்க்கலாம். சிக்கன் கரண்டி ஆம்லெட். இது நான் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண எந்த சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பெப்பர் சிக்கன் கிரேவி. இதில் நம்ம போனை க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கனை மட்டும் எடுத்துக்கலாம். கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியை எடுத்துக்குங்க. குழம்பு கரண்டியில் இதை செய்ய முடியாது. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. நான் இதை சாப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. சிறிதளவு கொத்தமல்லி, இதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிரேவிலேருந்து போன் இல்லாத சிக்கன் பீஸாக பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துருக்க சிக்கன் பீஸை இந்த மாதிரி ஃபோக் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தியில் கட் பண்ணி எடுக்குனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எலும்பு இருந்தால் அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. சிக்கன் கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்காக நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் முட்டைன்றதுனால நான் 5 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் முட்டையாக இருந்தால் நீங்கள் 4 எடுத்துக்கிட்டாலே போதும். கரம் மசாலா தூள் நான் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் இதுவும் 3/4 ஸ்பூன் எடுத்துக்குங்க. மிளகு சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. நல்லா நுர வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. முட்டையை இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்டி ஆம்லெட் நமக்கு சாஃப்டாக வரும், நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். இப்போ தாளிக்கிற பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் ஓரங்கள்லாம் நமக்கு பிடிக்காது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையிலேருந்து 2 கரண்டி எடுத்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பொரியல் கரண்டி எடுத்துக்குங்க. நம்ம ஊற்றிருக்க முட்டை கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதை மேலே எடுத்து விடலாம். காலியாக இருக்கிற இடத்துல திரும்பவும் ஒரு கரண்டி முட்டை கலவையை சேர்த்துக்குங்க. அடுப்பை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைனா முட்டை கருகிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை இதில் வச்சிடலாம். வெந்திருக்க முட்டையை இந்த மாதிரி கரண்டியால் மேலே இழுத்து விடுங்க. திரும்பவும் 2 கரண்டி முட்டை கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே நேரமாக எண்ணெய் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்திருக்க முட்டையை இப்போ மேலே இழுத்து விடுங்க. மறுபடியும் 2 கரண்டி முட்டை கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யுங்க. இதை திரும்பவும் இந்த மாதிரி மேலே இழுத்து விடலாம். இது நமக்கு பன் ஷேப்பில் வர வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யணும். மீதி வச்சுருக்க சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு பதிலாக நீங்கள் குழம்பு வச்சுருந்தா சிக்கன் குழம்புல உள்ள பீஸை கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு முட்டையை நம்ம மேலே இழுத்து விட்டுடலாம். மறுபடியும் முட்டை கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலன்னா நமக்கு முட்டை கருகிரும். இப்போ திரும்பவும் நம்ம முட்டையை நகர்த்தி விட்டுக்கலாம். அடியில் உள்ள முட்டை நமக்கு மேலே வரணும். இப்போ முட்டையை நம்ம மெதுவாக திருப்பி விட்டாச்சு. அடியில் உள்ள பீஸு இப்போ மேலே வந்துடுச்சு. இந்த மாதிரி முட்டைக்கு மேலே லைட்டாக கரண்டியால் அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் நடுவில் இருக்கிற முட்டையும் நமக்கு வேகும்.
மறுபடியும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க முட்டை எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முறை நீங்கள் செய்கிறீங்கன்னா 5 முட்டைக்கு பதிலாக 4 முட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் திருப்புறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. 2 கரண்டி வச்சு திருப்பினீங்கன்னா திருப்புறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முட்டையை திருப்பி விட்டதுக்கு பின்னாடி இந்த பக்கமும் நம்ம மெதுவாக அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை ஈவனாக வெந்து வரும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இப்போ சிக்கன் கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு இது பர்கர் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கன் கரண்டி ஆம்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இது ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லா பீஸும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் மட்டனுக்கு கூட செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் சிக்கன் குழம்பு இருந்தால் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.